அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு PR செந்தில்நாதன் அவர்களை வணங்கி 2026 புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி மலர்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களெல்லாம் வீறு நடை போட்டு கொண்டிருக்கிற வேளையில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைந்து தீய சக்தி திமுகவை விரட்டுவதற்கான அனைத்து உத்திகளையும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் MGR அவர்களும் இந்த தமிழகத்தில் விட்டு சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் இந்தியாவிற்கு முன்னோடியாக அரசியலில் நேர்மையாகவும் வாரிசு அரசியல் அற்ற அனைத்து நிலை சமுதாயத்தினரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு 1967 இன்றைக்கு வரையில் ஊழல்தான் அவர்களுக்கான ஊற்றுக்கண். இந்த தமிழகத்திலே ஊழலை விதைத்தவர்கள் அவர்கள். தமிழகத்தில் எந்த ஒரு துறையிலும் லஞ்சத்தையும் லாவண்யத்தையும் கொண்டு வந்தவர்கள் அவர்கள். குடும்பத்தினரை மிகப்பெரிய பிரதானப்படுத்தி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் மிகப்பெரிய முன்னிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்தை சார்ந்தவர்கள். சன் டிவி குழுமமாக இருக்கட்டும், கலைஞர் குழுமமாக டிவி குழுமமாக இருக்கட்டும், கோபாலபுர குடும்பமாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் குடும்பமாக இருக்கட்டும், எத்தனை குடும்பங்கள் அவர்களுடைய குடும்பங்கள் தான் கோலோச்சி இருக்கின்றன. திரைப்படத்துறையாக இருக்கட்டும், வேளாண் நிலங்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது கனிம வளத்துறையாக இருக்கட்டும், மண்ணை விற்பனை செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தை தாண்டி பிரதானப்படுத்த முடியாது யாருமே. அனைவரும் அனைத்து நிலையிலும் யாரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. யாரேனும் திமுகவுக்கு எதிராக பேசினால் அவர்கள் மீது பொய்யான வழக்குகள், அவர்களை பொய்யாக கைது செய்து ரிமாண்ட் செய்வது, இது எல்லாம் பேச்சுரிமைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பில் இருக்கக்கூடிய பேச்சுரிமைக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை தருகிற ஒரு அரசு என்றால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான். யாரும் எதிர்த்து பேச முடியாது. வாய்ப்பூட்டு சட்டம், ஒரு அரசை நியாயமான முறையில் நாம் விமர்சிக்க முடியும். ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கூட நியாயமான முறையில் விமர்சிக்க முடியும் என்கின்ற அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸை கொடுத்துருக்கு. லிபர்ட்டி, அந்த தனி மனித சுதந்திரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான ஒரு உரிமை நமக்கு. அந்த உரிமை கூட எப்பொழுது எமர்ஜென்சி காலகட்டம், இன்டர்னல் எமர்ஜென்சி, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான காலகட்டத்தில் கூட அந்த பர்சனல் லிபர்ட்டிக்கு ஸ்டே கிடையாது. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் யாராவது பேசுனா, கருத்து கேட்டால், கேள்வி கேட்டால் அந்த பர்சனல் லிபர்ட்டிக்கு கூட இங்கே ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின். ஆனால் இவங்க பேசுகிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக இந்த நாடு இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக உரிமைகள் இல்லை என்று இவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இவங்களை யாராவது குறை சொன்னால், சட்டத்தின்படியாக விமர்சனம் பண்ணால் கூட உடனடியாக அவங்க மேலே கேஸ். ஆக என்னென்னா அவங்க இருக்கணும், அவங்க வாழணும். எந்த வழியிலையும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கணும். சட்டமன்றத்தில் விலைக்கு கொடுத்து மக்களை வாங்கணும், மக்களை முட்டாளாக வச்சுருக்கணும், சிந்திக்க விடக்கூடாது, குடிக்க வைக்கணும், குடிச்சிட்டு கும்மாளம் அடித்து அவன் ரோட்டில் படுத்துக்கணும். எங்கே யார் எல்லாரும் என்ன எவ்வளோ எந்த இளைஞனுமே சிந்திப்பதே கிடையாது. இன்றைக்கு வட மாநிலத்தவர் இங்கே அதிகமாக வந்துட்டாங்க, ஊபியிலேருந்து அதிகமாக வந்துட்டாங்க, பீகார்லேருந்து வந்திருக்காங்க, ஒரிசாவிலேருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே பானிபூரி விற்கிறேன், இவன் தான் போர்வை விற்கிறேன், டப்பு விற்கிறேன், ஐஸ் விற்கிறேன், இவன் சமூக விரோதியாக இருக்கிறான், இங்கே திருட்டு தொழில் செய்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு அவங்க யாரும் வரல, எல்லாம் சோம்பேறி ஆகிட்டான், குடிக்கிறான். ஒரு பெரிய வீச்சருவாளை காட்டி ஒரு கேக்கை வெட்டுறான், கேக்கை வெட்டி நான் பிறந்தநாள் கொண்டாடுறேங்கிறான். சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறான், சமூகத்துக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குறான். இளம்பெண்கள் பயணிப்பதில் ஒரு அச்சத்தை உருவாக்குறான். தண்ணியை குடிச்சிட்டு வம்பு பண்ணுறான், கஞ்சா குடிக்கிறான். இது எல்லாம் கள்ளச்சந்தையில் வருது. போலீஸ் யாரும் கண்டுக்கல, ரெவன்யூ யாரும் கண்டுக்கல. அதாவது ரொம்ப பேர் சமூக ஆர்வலர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க. கனிம வள கொள்ளையை பற்றி எடுத்து சொன்னால் வெட்டி கொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்க ஆரம்ப காலத்திலே வெட்டி கொல்லப்பட்டவளுக்கு இழப்பு தான், வெட்டி கொன்னவன் போய் ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் இந்த அளவிற்கு கனிம வள கொள்ளை நடக்கிறதுக்கு காரணமாக அந்த உள்ளூரில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், மண்டல வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் என்ன செஞ்சாங்க, டிஆர்ஓ என்ன செஞ்சாங்க, ஆர்டிஓ என்ன செஞ்சாங்க, கலெக்டர் என்ன செஞ்சாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவன் செத்து போனவன் தான்.
அதை அவன் தெரியாமல் கோவப்பட்டு தாக்கினவன் அவன் ஜெயிலுக்குள்ளே. ஆனால் இதுக்கு உண்மையிலே இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளை என்ன செஞ்சீங்க? அவங்கள யாராவது டிஸ்மிஸ் பண்ணிங்களா? அவங்கள மேலே கேஸ் போட்டிங்களா? அவங்கள ஒன்றா சேர்த்திங்களா? கிடையாது. ஆனால் சாகிறவன் அப்பாவி சாகணும். அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதிகார பலம் மிக்கவர்களும் ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டில் பின்னாடி இருக்கிறவங்களும் சொகுசாக வாழலாம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக ஆட்சி இன்றைக்கி இல்லை, பேச முடியலை, எழுத்து சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, இந்த பர்சனல் லிபர்ட்டிக்கு சுதந்திரம் தமிழகத்தில் இல்லைங்கிற பொழுது யாரும் பேச முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை இந்த ஆட்சியில் இருக்குன்னா இந்த ஆட்சி களையப்பட வேண்டும். 2026 நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைகிற பொழுது அனைவருக்கும் பேச்சு சுதந்திரம், அனைவரும் பேச முடியும், கருத்தை சொல்லுங்கள், தப்பே கிடையாது, விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணுகிற பொழுது தான் இந்த அரசியலுக்கான பார்வை. ஆக அந்த விமர்சனத்திற்கே இங்கே வாய்ப்பளிக்காமல் இருக்கிற பொழுது இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்காங்க. திமுகவுடைய கணக்கு நிச்சயமாக பொய் கணக்காக முடியுங்கிறதுல எந்த விதமான அச்சமும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.